இந்திய திரைத்துறையின் பெருமை, பன்முக திறமை கொண்ட கலைஞன் என தனது 66வது திரை பயணத்தை தொடங்கியிருக்காரு நடிகர் கமல்ஹாசன். 1960ஆம் ஆண்டு களத்தூர் கண்ணம்மா திரைப்படம் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு சுட்டி பையனா அறிமுகமானாரு கமல். அதுல அவர் பெற்ற தேசிய விருது தான் அவருடைய ஒட்டுமொத்த திரை பயணத்துக்கும் ஒரு முதல் படிக்கட்டா அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 6 தசாப்தங்கள்ல கமல்ஹாசன் பல்வேறு மொழிகள்ல நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி போன்ற பல்வேறு மொழிகள்ல 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு தன்னுடைய நடிப்பாற்றலை உலக அளவுல தெரியப்படுத்தி இருக்காரு கமல்ஹாசன். நடிகரா மட்டும் இல்லாம இயக்குனரா, தயாரிப்பாளரா, பாடகரா, எழுத்தாளரா பன்முக திறமைகள் வச்சிருக்கிற உலக நாயகன். தமிழ் சினிமால அவர் ஏற்றிடாத ரோலே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். மறைந்த மரியாதைக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மறு பிறவியா தமிழ் சினிமாவிற்கு வளர்த்தெடுத்த கமல்ஹாசனுடைய தமிழ் சினிமாவுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை தன்னுடைய சினிமால அழுத்தமா பதிவு பண்றதுல அவரு என்னைக்குமே தவறியதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அவர் தோன்றிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில கூட தன்னுடைய கருத்துக்களும் தன்னுடைய ஆழமான சிந்தனைகளையும் அந்த நிகழ்ச்சி வாயிலா அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. புத்தகம் படிக்கும் பழக்கம் அப்படிங்கிறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே கூட என்னென்ன புத்தகங்கள், அந்த புத்தகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது கூட அவர் அந்த நிகழ்ச்சியின் வாயிலா எல்லோருக்கும் சொல்லி அறிவாற்றலையும் கூட அவர் ஸ்ப்ரெட் பண்ணாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது 3 முறை, சிறந்த படத்திற்கான தேசிய விருது 19 முறை பிலிம்பேர் விருதுகள் என அவருக்கான அங்கீகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. இந்தியாவோட மிக மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு கூட அவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. இப்படி கமல்ஹாசன் சினிமா துறையில மட்டும் சாதிக்காம அரசியல்லையும் மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை துவக்கி அதன் மூலமா மக்களை நேர்ல சந்திச்சு தனக்கும் மக்களுக்கும் உண்டான அந்த இடைவெளிய சினிமா மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாகவும் அவர் வலுப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதன் மூலமா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினரா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவருக்கான அங்கீகாரமா அதை பார்க்கப்படுது. நாடாளுமன்ற உறுப்பினரா ஆனதுனால மக்களுடைய பிரச்சனைகளை நான் வெளிப்படையா பேசுவேன், மக்களுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு அவர் பேசினது தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி நடிகர் பாராளுமன்றத்துல தமிழ் மக்களுக்காக பேச போறாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லோருக்குமே ஒரு கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸா தான் அமைஞ்சுது. இப்படி தனது 66 வருட திரை பயணத்தை நிறைவு செய்த கமலுக்கு எல்லோரும், ரசிகர்கள் எல்லோரும் அவருக்கு வாழ்த்து சொல்ல தொடங்கியிருக்காங்க. அவரும் தன்னுடைய பங்கிற்கு இன்றளவும் தமிழ் சினிமாவுக்கு தன்னுடைய புதிய புதிய தேடல்கள் மற்றும் புதிய புதிய அத்தியாயங்களை எழுதிக்கிட்டே தான் இருக்காரு கமல்ஹாசன். அவருடைய பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.